E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. இலங்கையின் வவுனியா மாவட்டத்தில் உள்ள புளியகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுகீர்தரன். 35 வயதான இவர் கொழும்புவில் தங்கி கட்டட வேலைகளை செய்து வருகிறார். சுதீர்தரனுக்கும் புளியகுளத்தைச் சேர்ந்த ஸ்வர்ணலதா என்ற பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. 31 வயதான ஸ்வர்ணலதா அதே பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். ஆரம்பத்தில் நிம்மதியுடன் தொடங்கிய இந்த திருமண வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் வெடிக்க தொடங்கின. கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள் என இவர்களுடைய சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். இந்த சூழலில் தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஸ்வர்ணலதா கர்ப்பமாகி இருக்கிறார். 3 மாத கர்ப்பிணியாக இருந்த ஸ்வர்ணலதாவை கணவன் சுகீர்தரன் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்துள்ளார். இதற்கிடையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சுகீர்தரன் கொழும்பு பகுதிக்கு கட்டட வேலைக்காக சென்றுள்ளார். அந்த சமயத்தில் சுகீர்தரன் தன் மனைவியான ஸ்வர்ணலதாவை செல்போனில் தொடர்பு கொள்ளும் போது அவரது செல்போன் அடிக்கடி பிஸியாகவே இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த சுகீர்தரன் இது குறித்து அக்கம்பக்கத்தில் விசாரித்த போது ஸ்வர்ணலதாவுக்கும் அதே ஊரை சேர்ந்த இளைஞருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. இதை கேட்டு கோபமடைந்த சுகீர்தரன் உடனடியாக சொந்த ஊருக்கு வந்து மனைவியுடன் கடுமையாக தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதிகாலை விடிந்ததும் தொடங்கிய குடும்ப சண்டை இரவு உறங்கும் போது வரை நீடிப்பதால் ஸ்வர்ணலதா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத கணவர் சுகீர்தரன் மனைவி வேறு யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதாக சந்தேகமடைந்து மனைவியை அடித்து சித்திரவதை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்றது. இதையடுத்து போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர். அப்போது மனைவி மீது தீராத கோபத்துடன் இருந்த சுகீர்தரன் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை போட்டுள்ளார். இருவரும் அங்குள்ள காட்டு பகுதியில் நடந்து சென்ற போது சுகீர்தரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவி ஸ்வர்ணலதாவை கொடூரமாக வெட்டியுள்ளார். அப்போதும் ஆத்திரம் அடங்காமல் இரத்த வெள்ளத்தில் உடலை தூக்கி வீசிவிட்டு தலையை மட்டும் தனியாக வெட்டியுள்ளார். அதன் பிறகு அந்த தலையை கவரில் போட்டுக்கொண்டு சுகீர்தரன் மீண்டும் அதே காவல் நிலையத்திற்கு வந்து சரணடைந்தார். இதை பார்த்து மிரண்டு போன போலீசார் சுகீர்தரனை கைது செய்து அவரது மனைவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சந்தேக புத்தியில் மனைவியின் தலையை வெட்டி கொலை செய்த கணவனின் செயல் இலங்கையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.